தேவர்களுக்கு சுவாமிகள் மாளிகைப்பாற கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா தேரவா என் குருநாதனை பாண்ட சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காற்றிலிருந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுத்ததாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை கொண்டு தொண்டு செய்வேன் என்று சத்தியமானார் எனக்குள் வந்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பத்ரா இருப்பு சகோதரன் சகோதரி கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தோம்ப்பா. அந்த மாளிகைக்கு எல்லையில வட மூலையில சேவல் முட்டை எலுமிச்சம்பழம் புரியுதா மண்டை ஓடு போன்றவைகளை எல்லாம் வைத்து செய்முறை வஞ்சனைகளை செய்து உங்களை அங்கிருந்து குடி எழுப்பும்படி சில வேலைகளையும் செய்து இப்பொழுது துயரத்தை அழைத்திருக்கிறார்கள். காரணம் சொல்லலாம். அப்படியா? அதே மாதிரி உன்னுடைய மனைக்குள்ள என் தங்கை காளியினுடைய பேரொருள் சக்தி பூரணமாக இருக்கிற ஒரு காரணத்தாலையும் என் பார்வையாலும் உங்கள் உயிருக்கு கண்டமில்லாமல் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள். ஆனா இப்போ குற்றம் செய்யாத உன்னை சட்டத்தின்படி குற்றவாளி ஆக்கி மனவேதனைக்குரிய நிபந்தனைகளுக்கு உங்களை சிக்க வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில நீங்கள் வெற்றி அடைய முடியுமா என்று கேட்டேன். 19 நாட்களிலே நீங்கள் வெற்றி அடைந்து நீ நிரபராதி என்பதையும் நிரூபித்து அந்த நிலம் சொந்தமான விதத்தில் எழுத்து வடிவத்தில் உங்களுக்கு சார்பாக நடத்தி நான் ஜெயித்து தந்தேன். எல்லாம் இந்த விபூதியை கொண்டு கடையில் வாங்கி நிறைய பணம் கிடைக்கும், வருமானம் சாப்பிடும். கருப்பசாமிக்கு ஜெர்மனி தேசம், ஜெர்மனி பாருங்களா, கோபியர் கொஞ்சம் ரமண கோபால கிருஷ்ண கோபியர் கொஞ்சம் ரமண 2 தரம் மாபாரதத்தின் கண்ணா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னால குடும்பத்துக்கு வேண்டாத நிலைகளில் செய்வினை கோளாறுகள் மூலமாக உன்னுடைய உயிருக்கு ஆபத்தான நிலைகளை எல்லாம் உருவாக்கி உடல்நிலைகளில் பல்வேறு நோய் பிடிகளை காட்டி இப்போ குடும்பத்துல மன நிம்மதியோடு வாழ முடியாத பிரிவு பிரச்சனைகளையும் உருவாக்கி இப்பொழுது நீ பாதிக்கப்பட்டு இருக்கிறாய். வரலாம். இந்த நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் கணவருக்கு மனநிலைகளையும் பக்குவப்படுத்தி வருமானங்களையும் கொடுத்து வெற்றியாகிறார். உன் மகன் ஒருவன் நீலா வினோதம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதான் பாட்டு பாடினேன். கோபியர் கொஞ்சம் வேண்டாம், ஓவியர்கள் கொஞ்சக்கூடிய கண்ணனை போல இன்னொருத்திட்ட நட்பு வச்சு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கான் அவன் பையன். அவன் உள்ளலைகளை திருப்பி உத்தமமான மனநிலைகளை கொண்டு வந்து வீட்டுக்கு உகந்த மகனாக ஆக்கி தந்தா போதும்தான். கருப்பசாமிக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவனை சேரும். கருப்பசாமிக்கு ஆமா, உன் மகனை சிக்கல்ல இருந்து நீக்கி பெருமைக்குரிய பிள்ளையாக வாழ வைத்து புகழோடு வாழ வைத்த
கருதாமிக்கு பேரையூர் மன்னாதி மன்னனெல்லாம் பார்த்தவனாம் அந்த மதுரை வீரரையே எதிர்த்தவனாம். அப்பேற்பட்ட என்ன பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டாங்க படுபாவி பசங்க. ஆமா உண்மைதானே? யாருமே என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன இதை எங்க சொல்வேன்? பாபா உன்னுடைய ஊருக்குள்ள போனேன். போன உடனே ஒரு உயரமான கோபுரத்துல ஒரு அம்மா இருக்கா, கோயில், அம்மன் கோயில் இருக்குதா? ஆமா. உன்னுடைய வீட்டுக்கு பின் திசையில போனேன். கொஞ்சம் விவசாய இடங்கள் எல்லாம் இருக்கு, அதுல கிணறுகள் இருக்கும் பக்கத்துல. இப்போ ஒரு 3 ஆண்டு காலங்களில் வாழ வந்த பெண்ணடியாருடைய மனம் இந்த குடும்பத்திற்கு மாறுபட்ட குணத்தோடு இருக்கும். இந்த மனநிலைகள் மாறுவதற்கு காரணம் என்ன? வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமா? அது அவருடைய இயற்கையான குணமே அதுதானா அப்படின்னு நான் பார்த்தேன். நேற்று இரவுடைய உத்தரவுல கிடைத்த செய்தி என்னன்னு சொன்னா, அவங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க அவளுடைய வார்த்தைகளையும் அவளையும் கொஞ்சம் வேற மாதிரி தூண்டி விட்டு தன் பக்கத்துல கொஞ்சம் எழுத்து வடிவத்தில் ஆட்சிகளை உருவாக்குவதற்கு கொஞ்சம் கடினமான மனநிலைகளை வைத்தது என்ற ஒரு வாக்கின் மூலமாக அவளுடைய வார்த்தை திருப்பப்பட்டது. அதே போல உன் பிள்ளைகள 2 பிள்ளைகளும் கடன் கடந்து பணி செய்து உலகத்துல உலாவிட்டு இருக்கான். ஒருத்தருக்கு பதவியில உயர்வு 3 மாத கால அளவில் நியமிக்கப்பட்டுட்டேன். இன்னொருத்தருக்கு நிரந்தரமான வேலையும் உயர்ந்த சம்பளத்தையும் கொடுத்து ஆனந்தமா வாழ வைக்க 6 மாதங்கள் வரை அவகாசம் இருக்கு. அதையும் வெற்றியா நடத்தி ஆக்கி தந்தா போதும்தான். காரணம் வெற்றிமாறக்கூடிய பிள்ளைக்கு கருதாமிக்கு எண்ணங்கள் நிறைவேற குடும்பம் ஒற்றுமையா வாழும். எல்லா நிலைகளிலும் என் துணை உன் வீட்டில் இருக்கும். சக்தி பெற்றால் இன்னொரு மனை ஒன்று உருவாக்கணும், அதே செஞ்சுக்கலாம். உருவாக்கி தரேன். அடுத்த உத்தரவோட தொழிலை கட்டி தரேன். கருதாமிக்கு கோயம்புத்தூர் மைக்கெல்லப்பா தனியா பேசுது. கோயம்புத்தூர் எல்லை கோயம்புத்தூர் தன் பிள்ளையின் வாழ்வை கேட்க வந்தது யாரு? நம்ம பையனா? ஆமா பையன் எங்க இருக்கா? யாரு அவனுக்கு கொண்டுவராடி வரும் குமரவடி வேலன் குமாரவடி வேலன். கோயம்புத்தூர்ல எந்த இடம்? என்னைக்குள்ள போல முருகப்பெருமான் வராங்க. என்ன காரணம்? முருக கும்பிடுவீங்களா? வா உட்கார். ஒன்னே 3/4 ஆண்டுகளாக உன்னுடைய பையனுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நீ முயற்சி பண்ணியிருக்கிற. அதுல ஒரு இடங்கள் பேச்சு முடித்து முடிவடைந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையோட இருந்து அது நடக்காமல் கொஞ்சம் வேதனை அடைஞ்ச காலம். இப்போ வருமானம் சம்பந்தமான விஷயத்துல உன் பையன் கொஞ்சம் மனவருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கான்.
நிலையான தொழிலை அமைக்க முடியலையே என்ற ஒரு ஏக்கம் உள்ளத்துல. இது ரெண்டையும் அமைச்சு உனக்கு வெற்றியாக்கி இருந்தா போதும் தான். கால் வந்துட்டுவா. வேற இந்த உலகத்துல பொண்ணையும் கிடையாதாப்பா. பிடிவாதம் பிடிச்சவங்க வாழ்க்கை புறமும் கேள்விக்குரியா தான் வந்திருக்கு. உட்காரலாம் போல. அந்த பொண்ணுடைய மனத்தை கொஞ்சம் புரிஞ்சு பேசுறீங்களா, புரியாம பேசுறீங்களா? அந்த பொண்ணுகிட்ட பேசுறீங்களா நீங்க? என்ன சொன்னா? பக்கத்துல வா. அவங்க அப்பா ஆத்தால பக்குவப்படுத்தி கல்யாணத்தை ஆவடி கூட ராதிட்டாரு. தமிழ்காமிக்கு கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? வாமா. என்னம்மா கல்வி? யாரு உன் பையனா? உன் மூத்த பையனா? உன் பேரு? உன் பேரு என்ன சொல்ற? வரலாம். 79% கையப்புறா 79% கல்வி ஞானம் உனக்கு இருக்கு. ஆனா 85% மதிப்பெண்ணை பெறக்கூடிய ஆசை உள்ளத்துக்குள்ள இருக்கு. இதான் உண்மை. ஆனா ஆவரேஜ் மார்க் 69% தான் இப்ப மார்க்ல உட்கார்ந்து. இதான் உண்மை. ஆனா நீ அடுத்த கட்ட படிப்புக்கு போவதற்கு இந்த மதிப்பெண் உனக்கு உதவியாக இருக்கும். வெற்றி அறிவிக்கிற காலத்தால் அது நம்ம தயார் பண்ணித்தானே. காலத்துவாங்க கல்வதானிக்கு இவ்வளவுதான் இருக்கா? வரலாம். இந்த கல்வியை மீண்டும் தொடர்வதற்கு கல்வி லோன் வங்கியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். செக்யூரிட்டி எதுவும் வச்சிருக்கீங்களா? ஆனா கல்வி லோனுக்கு செக்யூரிட்டியே கிடையாது. புரியுதா? உங்களுக்கு பணமும் தாரேன், அடுத்த கட்ட கல்வியும் நடத்தி தாரேன். இப்போதைக்கு பொருளாதாரத்தில் கடன்களும் மனவேதனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அவைகளை தீர்க்கணும். அப்படி வருவதற்கு காரணம் விதியை தவிர வேற யாருடைய சதி வேலைகளும் கிடையாது. அதனால மனிதரை நொந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. வேற என்ன வேணும்? பணி தருவோம். 3 மாதம் கழித்து தொழிலை பத்தி என்கிட்ட கேட்கலாம். இந்த கல்வியில வெற்றி அடைவாய், சக்தியும் பக்கத்துல வாப்பா. உன் குடும்ப கடன்கள்லாம் தீரும். வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு ஒரு உத்தரவு தான். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? எங்க பாருக்கா யாரு? நீங்க அண்ணன் உடன்பிறப்பா? எங்க இருக்கா பிள்ளை? என்ன செய்யணும்ப்பா? காரணம்ப்பா மனக்குழப்பத்தை துற விடுங்கப்பா. இந்த வாழ்க்கையினுடைய பிரிவுக்கு உங்க உறவினர்களே ஒருத்தர் காரணம். அவன் தான் அந்த தீயை பத்த வச்சு வச்சிருக்கான். புரியுதா? அதனால அந்த தீயமும் அணைச்சிருந்தேன். அந்த பிள்ளைய தெய்வீகமாக சேர்த்து அருமையா முடிச்சு வச்சிருந்தேன். ஆனா ஒரு விஷயம், உள்மனதுக்குள் இருக்கக்கூடிய அலைகள் வேற பக்கம் சித்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு.
அந்த மனதை திருப்பி தெய்வீகமாக ஒன்று சேர்த்து புகழோடு உங்களுக்கு வாழ வச்சு தந்தாங்க. ஒன்று கூட கால வச்சுருவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு வண்டி வாங்கணும் சொந்தமா தொழில் நடத்துறது யாருப்பா? வாப்பா வாங்க பக்கத்துல வா. என்னைய மட்டும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுப்பா. என்னைய மட்டும் கண்ணை மூடிட்டு சிந்திச்சுக்கா. கொஞ்சம் உண்மனதோடு சிந்தனை பண்ணு. இணைந்து இன்பமாக இருப்பார்கள், என்னை ஆனந்தமாக இருப்பார்கள். ஒரு அன்பு பார்க்க நேரம் என்னடா வண்டி வாங்க வச்சிருக்க? லாரிகள் வச்சிருக்கியா? எத்தனை வண்டி? சாப்பிட்டு போகணும், அறகுறையா போயிடக்கூடாது. என்ன நீங்க என்னை 3:30 மணிக்கு என்னை பாருங்க. 3:30 மணிக்கு என்னை பாருங்க. தம்பி இன்னொரு காரணம் இருக்கும். கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே. பிரதானக்காரையினுடைய வலது புறத்தில் இருக்கின்ற இடத்துலதான் உன்னுடைய வண்டிகள் எல்லாம் இருக்கிற இடம். இடது புறத்துல போனா வேற ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி. அதுல மூலையில ஒரு சாலையில் திருக்குற ஒரு கோயில், ஒரு ஆலை, இவ்வளவுதான் இருக்கு. அதான் உங்க ஊர் இல்லை. உண்மைதானே? 2.5 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில மன கஷ்டம், தேவையில்லாத நஷ்டங்கள், கடன்கள் இவை எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த வண்டியை வச்சு ஓட்டணும்னு நினைக்கும் பொழுது இன்னும் 2 வண்டி எடுக்கணுங்கிற ஆசையும் வந்துச்சு. அதுக்கு பணம் கிடைக்காத மனவேதனை. இப்போ இந்த வண்டிகளை வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான நிலைகளும், அதுக்கு கடந்து இருக்கிறதே குழப்பமான நிலையும் இருக்கு. வேற உனக்கு என்ன செய்யணும்? கால் வைப்போம். புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம். உனக்கு இருக்கா? அதுக்கு உனக்கு பணம் தரணும். வெற்றியாக்கி இருந்தா போதுங்களா? ஒரு 50 ரூபா உனக்கு கிடைக்கும். 50 ரூபா எவ்வளவு? 50 லட்சம் தொழிலை நடத்தினேன். சந்தோஷமாக வெற்றியா நடத்திய ஆனந்தமாக சாப்பிட்டு போன தம்பி கர்மசாமிக்கு இடத்து டாக்குமெண்ட் சொத்து சம்பந்தமான கேள்வி கேட்டது யாருப்பா? சொத்து சம்பந்தமாக உனக்கு எது வருமா? நான் யாரமா கூப்பிட்டுருக்கேன்? இடம் தோட்டம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக கேட்டது யாரு? கோயம்புத்தூர் கோர்ட்ல கேஸ் யாரும் இருக்கீங்களா? நீதிமன்றத்தில் வழக்கு கோயம்புத்தூர். உங்களுக்கு வாங்க, ரொம்ப எட்டி இருந்துக்கிட்டீங்க. என்ன என்ன கேஸ்? கோர்ட்ல வழக்கு இருக்கா? சொத்து நீங்க தான் அவரான மணிகளை காட்டு. இன்னும் ஒரு தடவை காரணம் பார்ப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொன்னா வருத்தப்படுவியா தம்பி? மாந்திரிகத்தால் பல வேலைகளை பல துயரங்களை செய்து 3 ஆண்டு காலங்களாக எதை எடுத்தாலும் நஷ்டமும், பண ஏமாற்றமும், வீட்டுக்குள்ள நோயால கவலையும், வார்த்தைகளால பிரச்சனையும் இப்ப நடந்து இருக்கும். வீட்டுல உண்மையா? இருக்கும் இடம் 2 முறை மாறி இருக்க வேண்டும்ங்கிற நிலைமையும் ஏற்படும். மாறி இப்போ உன்னுடைய உரிமையான இடங்கள் கைவிட்டு போகணுங்கிற ஒரு நிலைமை.
அது மட்டும் இல்லாம வஞ்சகமாக உன் குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்துக்களை திசை திருப்பப்பட்டு உங்களுக்கு இன்னதை தருகிறேன் என்ற வார்த்தையை சொல்லி ஏமாற்றி கையெழுத்து போட வைத்து ஒண்ணும் கிடையாது என்று சொல்லி இப்ப உங்களை தெருவில் விட்டாங்க. இதுதான் உண்மை. காரணம் இப்ப அந்த சொத்துக்களை உங்களுக்கு தர வைக்கணுமா அல்லது உங்க உரிமைக்கு ஈடாக பணம் தர வைக்கணுமா? இப்ப நகையும் வேணும் சொத்தும் வேணும், ரெண்டுமே வேணும். பிடிச்சா ஒரே படியா பிடிக்கி வாங்கி தந்தா போதும். நிலம் கிடைக்காது, நகையை தாரேன் ஏத்துக்கிட்டியா? காரணம் இரண்டு பகுதியாக உன்னுடைய நகையை கொண்டு வந்து தள்ளுவாங்க. அதற்கு பின்பு அவங்களுக்கு உங்களுக்கு எந்த உறவு ஒன்றும் தேவையில்லை. அந்த உறவு தேவை. மஞ்சளோடு வாழ்ந்துருந்து புண்ணியம் பெறுவோம். நல்லா சாப்பிட்டு போப்போம். கர்மசாமிக்கு ஈரோடு கோயம்புத்தூர் அடுத்து ஈரோடு எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன்னை விட்டு எழுதுயிரை கல்யாணம் இருக்கியா? நிறைய நினைச்சிட்டு இருக்கியா? அதான் அங்கிருந்து வரும்போது இருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? யாருமா இல்ல அழுத? அம்மாவுக்கு தெரியுமா? தெரியுமாடா? தெரியுமா தெரியாதாடா? தெரியுமாடா? காலம் இருந்தாங்க ஒரே நேரத்தில் 3 பேரை நான் சமைக்கணும். நான் எங்க ஊரிய கண்கள் காணும் கனவினி யாரு? சரி, உனக்கு என்ன செய்யணும்? நான் சொன்னா வருத்தப்படுவீங்களா? இவனுக்கு பெண்ணால அவமானமும் பாதிப்பும் உண்டு. புரியுதா? ஆனா எப்படி நின்று போச்சோ அதை மீண்டும் தொடர்ந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஏக்கமும் எண்ணமும் இவன் உள்ளதுக்குள்ள இருக்கு. ஆனா அவங்க பக்கத்தில் உள்ளவங்க இவன் வந்து இணைவதற்கு தயாராக இல்லை. அதனால நீங்க அவங்க தான் வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த காலம் நடக்காது. கைவிட்டு விடு. கால் வந்துவாரி நீங்க எல்லாம் உட்காரு. கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும். ஆவணி மாதம் 18ஆம் தேதி வரை காலத்தின் சுழற்சி. அதுவரை பொறுமையாக அந்த 18ஆம் தேதிக்கு பிறகு மங்களகரமான திருமணம் இனம் மெச்ச நடக்கும். நம்ம சமுதாயம் மெச்சக்கூடிய அளவுக்கு நடக்கும். அதே மாதிரி இவனுக்கு தேவையான வேலையை கொடுக்கும்படி மேலிருந்து கட்டளையாகும். அது அரசு சம்பந்தமான வேலையாகவே இருக்கும். அந்த புண்ணியத்தை நீ பெறுவாய், நற்பலனும் அடைவாய். காலம் சொன்னான். வேலையை வச்சுட்டாலும் என்னை எப்படி பலம் பார்த்துட்டாங்க. நம்ம 2025 முடிவதற்குள் உனக்கு பணி நிச்சயம். கவலைப்படாத, மனவேதனை இல்லை. அழக்கூடாது. என்னைய தனியா பார்த்துக்காங்க. அவ்வளவு தூரம் தான் எப்படி உறுதி கொடுக்க முடியும்? பக்கத்துல வரணும். மன கலக்கம் இல்லாமல் இன்னைக்கு கேள்வி இவ்வளவுதான். கர்மசாமிக்கு அதே ஈரோடு மகன் விஷயமா கேட்க வந்தவங்க. பையன் எங்க இருக்கான்?
எவ்வளவு நாள் ஆச்சு? போட்டாங்க உன் மகனுக்கு வயிற்றுல ஒரு நோய் வந்துச்சுமா. அவன் இப்ப இருக்கிறது பீகார் மாநிலத்துல இருக்கான். அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கொண்டு வந்து வீட்டுல உழுந்து நான் சேர்த்து. புரியுதா? கவலைப்படாத, கால் வந்து ஜெயிச்சுதானே ஆனந்தமா கொண்டு வந்து சார். அழக்கூடாது, அதான் காப்பாற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா உங்க யாரு சாமி முன்னால வைமா கை வச்சோ. கருதாமிக்கு அதே ஈரோடு தொழில் அம்மா உடனே புரியுது. நான் என்ன சொல்ல போறோம்னு கேட்டு நிதானமா வாங்க. அவரையே நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில தடை இருக்கு, தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு எனக்கு மனவேதனை இருக்கு, எனக்கு தெளிவு பண்ணி கொடுறியா கருப்புசாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்க. என்னடா தொழில் தம்பி? காலருக்கு வாங்க போய் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பரதாரமட்சிதம் உமாதுதம் தோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். விநாயகர் எங்கடா இருக்காரு? விநாயகர் பெருமான் எங்க இருக்காரு? அதனால்தான் நான் இப்ப பாடினேன். என்ன பாடினேன்? கஜானனம் புதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் தோட விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அது யாரு? விக்னேஸ்வரர் யாரு? உன்னுடைய தொழில்களை போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக சில மிஷினரிஸ் ரிப்பேரும் ஆகுது. போட்ட முறை எடுக்க முடியாத துயரமும் நடக்கும். உள்ளுக்கு போறோன்னே இருட்டா இருக்கு. ஏண்டா இதை நடத்தும், முடியுமா முடியாதாங்கிற தாகமும் வேதனையும் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. தொழிலுக்கு வேற எதுவும் முடக்கம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சிந்தனையும், அளவுக்கு மிஞ்சின கடனும், அடுத்த ப்ராடக்ட் பண்ணதுக்கு முதலீடு பண்ண முடியாத வேதனையும் இருக்கு. இல்லையா? காரணம் இதுல யாரோ ஒருத்தர் நண்பரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. கர்மசாமிக்கு தொழில் முடக்கத்தை தீர்த்து கடனை தீர்த்து வெற்றியாகிட்டானே. புரியுதா? பௌர்ணமிக்கு மோராடி என்னை வந்துப்பான். கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யாரு? நீதிமன்றத்தில் வழக்கு யாருமா? ஈரோடு எல்லை. கொடுத்த பணத்தை பற்றிய கவலை யாருக்கு? பணம் பணம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார்? அப்படியா? கேட்டு பார்ப்போம். திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்குன்னா திருமணம்? கால் சொல்லலாம். இன்னும் ஒரு முறை கால் சொல்லலாம். வரலாம். உன் பையனுடைய மனநிலையில கொஞ்சம் நல்ல தெளிவா கேட்டுட்டியாப்பா நீ? என்ன சொல்லுதான் அப்படி சொல்றாலும் சரி.
ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அப்படி நிலைமையில இல்லை, மனக்குழப்பத்தோட இருந்தான். ஆனா இப்ப அவனுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய நல்ல நேரமும் சூழ்நிலையும் வந்துருக்கு. பெண் அமையணும், சொந்தக்காரங்கள பெண் கிடைக்காதுப்பா, அதுல தான் உனக்கு கிடைக்கும். இந்த கல்யாணத்துல வேற எதுவும் தடை இருக்கான்னு கேட்டேன். ஆனா அவனுக்கு சர்ப்பம் சொந்தமான தோஷம் இருக்கு அப்படின்னு உத்தரவாயிருக்கு. அந்த தோஷத்தை நிவாரணமாக்கி கல்யாணம் நடத்தி வச்சா போதும்னா, தாய் சொல்லை கேட்காமல் ஒன்னு இஷ்டப்படி கல்யாணம் நடத்தி வை, வெற்றியாக நடக்கும் செய்து கொடுப்பார். புரியுதா? புரியுதுயா? ஆவணி மாதத்துக்குள்ள நடந்துடும் கல்யாணம். நான் சொன்னது அண்ணன் நீங்க புரியலையே. உன்னுடைய மனைவியார் பிடிவாதம் அந்த பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டான்னா அவன் நல்ல மரமாக இல்லைன்னு நல்ல பிள்ளை, தங்க பிள்ளை. கர்மதானிக்கு அம்சங்கள் அப்படி இருக்குப்பா, தப்பா நினைக்க. அதுக்காண்டி மனைவியை தப்பா நினைக்கக்கூடாது. அடையாளத்தை சொல்றேன். அதானா மகனை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை உனக்கு இப்போ? தம்பி வா வா வா, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஒரு ஃபுல் பாட்டில் போதுமாடா? ஆஃப் வேணுமா? வாட்டரு வேற என்னப்பா வேணும்? வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அடிக்கு போயேன் சுதாரிப்பா இருப்பா கால் வந்து. இந்த பௌர்ணமி வர உனக்கு கால அவகாசம் இருக்கலாம். அந்த பொறுமையாக திருமணி குடிக்கக்கூடாது. வேற வாங்கி தர வெற்றியாக வாழ ஆனால் வேற எல்லாம் இருக்கணும். பௌர்ணமி கூட்டு வந்திருக்கோம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தம்பி ஏதோ வந்துட்டு சாமிகிட்ட தப்பிச்சுக்கணும்னு மட்டும் நினைக்கிறாத, அது மிக தப்பு. குடிக்க கூடாதுன்னா கூடாதுதான், ஒரே முடிவு தான். நீ தான் நீ அவன் ஒய்ப்பாமா பார்த்துக்க. நீ தான் பொறுமையா இருந்து அறிவோடு இருக்கணும். என்ன நல்லா இருக்கிறது வழிகாட்டு. மகிழ்ச்சியாக சாப்பிடாம இருந்து போக முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கலாம். வயலே சாப்பிட்டு தான் போக முடியாது. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திண்டுக்கல் பக்தர்கள் திண்டுக்கல். என் பிள்ளைய எப்படியாவது அரசாங்க டாக்டர் ஆக்கிறியா கர்மசாமி? நல்ல கேள்விதானா? இன்னொரு காலம் சொன்னா உன் பிள்ளைகளுடைய ஆன்மாவுக்குள்ள நான் இருந்து படிக்க வச்சு அரசாங்க டாக்டர் ஆகிட்டாங்க. உனக்கு கடன் மூலமா காப்பாத்துறேன், மெரிட்லேயே பாஸ் ஆகிடும். கர்மதாமிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வருத்தப்பட்டுருக்காங்க. யார் பாரு மாயாங்க, யாருக்கா தெரியல உடல்நிலை? யாருக்கு? பாட்டி என்னாச்சு? தாத்தா சரி காணல. அவர் பாட்டி வயிற்றுக்குள்ள ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன படிக்கிற? அதனால அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வருமா, எது குழப்பம் இருக்குமாங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. உடல் சரியில்லை, உடல்ல தான் பாதிப்பு. புரியுதா? சரியாயிரும். ஆன்மாவுக்கு எந்த ஒரு பங்கமும் வராது, வெற்றியாகித்தார. ஆயுள் முடியக்கூடிய காலம் இப்பொழுது இல்லை. வீண் குறைகள் தேவை. வேற என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்துல வா. இந்த வேலை அப்படி கண்ணை போடுங்க.
488 மார்க்குக்கு தான் உன் மண்டையில சக்தி இருக்கு. 450 480 480 480 இப்படியே தான் உன்னுடைய அலைகள் ஓடி. எப்படியாவது 500க்கு மேல உன்னை மெரிட்ல வர வச்சுருவேன். காலம் கர்மதாமிக்கு கல்வி காலத்தை பெற்று வெற்றி அடைவாய். அரசு உத்தியோகமும் பெறுவாய். 12 வருஷம் அரசாங்க உத்தியோகராக இருந்து 13வது வருஷம் அரசியல்வாதியாக மாறிவிடுவாய். கர்மதாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக திண்டுக்கல் சின்னாளம்பட்டியிலே கண்டாக்கி எடுத்து கையாலே கட்டி விடவா என் கண் கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிறப்பு மச்சானை இழுக்குதடி. 6 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த வாழ்க்கையினுடைய அமைதி இப்ப இல்லப்பா. அதே மாதிரி சில நட்பு அன்பு பாசத்தால உள்ள ரொம்ப நிம்மதிகளை பெற்று இருந்துச்சு. ஆனா யார் மேல அனுபவிச்சமோ அவங்களாலவே உன் உள்ளம் பாதிக்கப்பட்டு வேதனை. இனிமேல் அவங்கள நம்ப கூடாதுங்கிற எண்ணமும் உன் உள்ளத்துல இருக்கும். உண்மையா இல்லையா? காரணம் 5 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொறுத்த மணி. அதனால இப்ப நிறைய கடன்கள் பெற்று உரிமைகளை விட்டு விடுவோமோ என்ற ஒரு மனவேதனையும் வழக்குகளால் மாட்டிக்கொள்வோமோங்கிற ஒரு பயமும் நட்புக்குள்ள தலைநிமிர்ந்து நிற்க முடியாத துயர அறைகளும் போகும். இந்த கடனத்திற்கு உனக்கு வெற்றியாகி தந்தா போதுங்களா? வெற்றிமான கொடுப்பான். நல்ல எண்ணம், சிறந்த பிள்ளை உட்கார்ந்து நான் மாலை இருந்தப்போ இருந்துட்டான். அதுல இருந்து வாழ்க்கையில இருந்துருவேன். ஒன்னாடா எல்லாரும் ஒண்ணு போல கூப்பிடுங்க. கருசாமிய வழிகாட்டும் மாளிகை பாருங்க. இந்த சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நினைச்ச இடத்துல பணம் கிடைக்கும். கடனை திருத்தாரு. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. என்ன வர வேணும்? அருமையா நடப்பான். வெற்றி உண்டு. அவனுடைய வாழ்க்கை உயர்ந்தாச்சு. நீ மகிழ்ச்சியா இருக்கலாம். சாப்பிட்டு போப்பா. இந்த தவறு கருதாமிக்கு சித்தையங்கோட்டை திண்டுக்கல் சாப்பிட்டு போங்கண்ணே. என்னடா வேணும் தம்பி உனக்கு? தொழில் நல்லா இருக்குதானே? இன்னும் 2 கேள்வி இருக்க. உன் கடனை தீர்த்து தரணும்னு ஏற்கனவே நான் உத்தரவு கொடுத்துதான் வச்சிருக்கேன். அதுக்கு தகுந்தாற்போல தொழிலை உருவாக்கித்தானே. என்ன அடுத்தவருக்கு பணம் கொடுத்து உதவக்கூடியதையும் வாங்கி கொடுக்குற உதவியும் நிப்பாட்டு உன்னைய சரியாக்கி நீங்களாம் உட்காருங்க மக்களே. கர்மதாமிக்கு வாடா தம்பி வா. நீ ஒரு கேள்வி கேட்டுக்காமா. என்னமா வேணும் உனக்கு? இப்போதைக்கு இருக்கக்கூடாதுமா. அதுக்குரிய காலங்கள் நல்லா இல்லை. புரியுதா? வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல என் உத்தரவோட போய் நீ உட்கார். பணம் லட்ச லட்சமா வரும்.
அக்கௌண்ட் அப்புறம் உன் பேருக்கு செட் பண்ணி தரேன். நல்லா வாடா. புண்ணிய முடிஞ்சுக்கா அந்த பணத்தை கொண்டு போய் ஆஃபீஸில் வைக்கும். வாடா வாடா பேரா அம்மா தான் பேரா. சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருங்க. சர்வதாமிக்கு ஒரு பட்டன் மேலையும் கிடையுமா மாட்டிருக்கான் அண்ணன் பச்சை சட்டை. வாங்க சாப்பிடுங்க. பட்டன் ஒழுங்கா மாட்டணும்னு காமிக்கிறது உண்மையா? எங்க காட்டுலப்பா ஒழுங்கா மாட்டுறேன். துண்டு துண்டு வரீங்க. வேடுங்கள் தாரப்படும் தட்டுங்கள் தீரக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்ற என்ன புரிஞ்சு எல்லாமே வந்திருக்கீங்க. உங்க பேரு வில்லியம். சரித்திரத்தில் ஒரு கேட்ட வில்லியம் லெட்டர் பார்த்தேன். என்ன இன்னொரு கால் வந்துடலாம். 6 வயதிலே என்னென்ன வேணும்? அந்த வழக்கை மீட்டு உங்களுக்கு உரிமையை வாங்கி தரணும். ஆனா ஒரு காலத்துல நீ கையெழுத்து போட்டதுல உனக்கு ஒண்ணு இன்னும் வச்சிருக்காங்களே, அது போலி பத்திரமா? அப்போ போலியா? நீ சும்மா உன் கையெழுத்து அங்க இருக்குது. என்கிட்ட ஏமாற்றக்கூடாது. இதுக்குள்ள கால் இப்போ உண்மையான கேட்க உன் மகால ஒருத்தன் வழிபாட்டி வச்சிருக்காரு. அவன் தானே இதுக்கெல்லாம் காரணம். பாப்பா 1 2 3 பத்திரம் இருக்கு அவங்கள்ட்ட. சொல்லலாம். ஒரு பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு சொத்துக்கள்லாம் எனக்கு செட்டில் ஆயிடுது, இன்னும் இந்த சொத்துக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னதாக அவன் அங்க பேசி எல்லாத்தையும் சரி கட்டி வச்சிருக்கான். ஆனா உண்மையிலேயே அந்த சொத்துல உனக்கு உரிமை உண்டு. அவங்க சொல்றது பொய் தான்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் உரிமையை வாங்கித்தார 28 நாட்களுக்கு பிறகு 2.25 மாதத்துல பேச்சுவார்த்தை நடப்பாங்க. ஒரு சேர் உனக்கு கிடைக்கும். நான் வெற்றி ஆகி தரேன். அப்படி வாங்கி தந்துட்டா தர்ம கட்டளைக்கு என்னப்பா செய்வ? அவ்வளவுதான். 1 ரூபா வரும். அதை மனதார செய்யும். சொல்ல முடியாதா? அந்த உலகத்துல இதுதான் மனிதையா. நீ ஒண்ணுமே செய்யண்டா, நல்லா இருப்பான். வெட்டுவா நல்லா இருக்கு. ஏன் இருக்குன்னு கண்டுபிடிச்சே சரியா இருந்துருவான். கர்மகாமிக்கு 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 காரைக்குடி எல்லை. காரைக்குடி எல்லை யாருமா? காரைக்குடி கற்பகத்தின் எந்த ஊருடா தம்பி? காவியத்தின் நாயகிதான். மனைவி மக்கள்லாம் எங்கப்பா இருக்காங்க? பக்கத்துல வா. உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். நான் கருப்புசாமி அங்க இருக்கிறேன். நீங்க எல்லாம் கும்பிடுவீங்களே, என்ன கும்பிடுவீங்கன்னா கால் வந்துச்சோம். கட்டுமனைக்கு போனேன். இப்போதைக்கு 1.25 ஆண்டுகளாக தொழில் தோந்தமான மன வருத்தமும் உறவினர்களுக்குள்ள மன உதாவதையும் உங்க உள்ளத்தை குழப்பம் அடிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் என் கிரகங்கள் சரியில்லை, பொறுமையாயிருப்பா அப்படிங்கிற வாசகம் தான் வரும். வேற உனக்கு என்ன வேணும்? அந்த பணத்தை நான் வர வைக்கணுமோ உன்னை அங்க போக வைக்கணுமா? பணம் தான் வர வைக்க முடியும். போகிறதுக்குரிய நேரம் இப்ப இல்லை. காரணம்
பாஸ்போர்ட்டை இன்னொரு ஏஜென்ட்ட கொடு, அவன் மூலமா உனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரேன். அந்த வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த பணத்தை உனக்கு வாங்கியிருந்தேன் பக்கத்தில் ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். பணம் நான் உறவினர்களால் பிரச்சனை இருக்குன்னா நீ மூணு கணக்க உட்காந்து என்னடா பிள்ளை அடுத்த உத்தரவு அதை அடிச்சிட்டேன். கர்மசாமிக்கு சாப்பிட்டு போ. என்ன கும்பகோணம் கும்பகோணம் நடைய மாத்து உண்டியில் அம்மா உங்களுக்கு கும்பகோணமா பாப்பா கும்பகோணம் முத கோயிலுக்கு வந்ததுப்பா வாங்க வரலாம். அம்மா மாலை கறி கொடுக்காதவங்க அங்க நின்றுட்டாங்க செலவுவாங்க. இன்னும் ஒரு தடவை கால் விட்டு தொழிலாளர் பல நஷ்டமும் பிள்ளைகளால் மன வருத்தமும் அடைஞ்சி எங்கடா வழி கிடைக்கும்னு சொல்லி சில ஆட்களை போய் பார்த்து அவங்க சொன்ன ஐடியாவை போதலாமான்னு நினைச்சு பணச்செலவாகுது, இது உண்மையா பொய்யானு தெரியுது, திரும்பி வந்துட்டேன். இங்க கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு இப்ப என்னைய பார்க்க வந்திருக்கேன். உண்மைதானப்பா பாருங்க. பக்கத்துல எந்த ஒரு கும்பகோணத்துக்கும் திருவாரூரைக்கும் 19 கிலோமீட்டர் இருக்கு. கீழப்பெரும்பள்ளம் புது பேரலாம், கேதுஸ்தலம் புது பேரலாம், காலத்து வரலாம். கேதுஸ்தலம் அப்படிதானே? உன்னுடைய கட்டுமனைப்புல 2.25 ஆண்டுகளாக பண நஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் பிள்ளைகளின் வாழ்வை பற்றிய மனச்சலனமும் நடந்திருக்கு. இதுக்கு மந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல உண்டு. நடந்தது உண்மை, நடந்தது உண்மை. ஒரு பக்கத்து காலில் வலியும் அரிப்பும், உள்ளங்காலில் ஒரு துடிப்பு உட்டவும் உண்டு. இருக்கா? கால் உட்கும். அது நடந்திருக்குங்கிறது எப்படி உண்மைப்படுத்துறது? மகனே எத்தனை பிள்ளைகள் என்ன செய்யணும்? வியாபாரத்தை வெற்றி ஆகிட்டேன், நிறைய ஜனங்கள் வரும், பணங்கள் வரும். புரிஞ்சுக்கோ, ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்லா ஆகித்தானே ஜெயிச்சுதான் சந்தோஷம். கர்மசாமிக்கு அதே கும்பகோணத்து எல்லை என்னுடைய தொழில் நல்லா ஆகணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில் நடத்துற? சொந்தமா கேட்டு வந்திருக்கேன். முருகாவும் பாட்டெல்லாம் இருக்கின்றது. சுவாமிகளை பேருக்கிற எப்ப போறீங்க? போயிட்டு இருக்கீங்க. முருகன் வர அதான் கேட்டேன். முருகா ஒரு பாட்டெல்லாம் இருக்குப்பா. ஒரு மனிதனுக்கு ஒரு பாடலை கேட்கும் போது அதை மட்டும் மனசு வச்சு கேட்கணும். பக்கத்துல எந்த இடத்துல இருந்தா என்ன செய்ய முடியாது, அந்த பாட்டை முழுசா கவனிக்கும். ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா நம்முடைய முழு கவனத்தையும் அவர் மேல செலுத்தினா தான் அந்த பேச்சோட அர்த்தம் நமக்கு தெரியும். பக்கத்துல யாராவது பேசிக்கிட்டு இருந்தாலும் அது இடைஞ்சலா தான் தெரியும். அதே மாதிரி படிக்கும் பொழுது முழு கவனத்தையும் அதுல செலுத்தணும். மனதை வேற எங்கேயாவது ஒரு பாதத்துல மாட்டி இருந்துச்சுன்னா அந்த படிப்பு நல்லா இருக்காது. படிக்கும் பொழுதே மனதை அங்க இழுத்து போய்
இப்போ அதனால படிப்பில் உள்ள மார்க் குறைஞ்சிருக்கு, படிப்பினுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நினைச்ச லட்சியத்தை அடைய முடியுமோ முடியாதுங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துல எழுந்திருக்கு. இதான் உண்மை. காரணம் ஆனா படித்து வெற்றி அடைந்து விடுவாள். தைரியமாக இரு, படிக்க வச்சு காப்பாற்றார். வேற என்ன வேணும்? பக்கத்துல வா, அந்த வேலையும் கிடைக்கும், விவரமா கல்யாணமும் நல்ல நடக்கும். இந்தாப்பா ஒரு பூவை எடுத்து வைக்கணும் முன்னாத போ, சாப்பிட்டு போ. கர்மதாமிக்கு கும்பகோணத்து எல்லை. ஆமா ஆமா ஆமா, பிள்ளைகளை பத்தி எனக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டது யாரு? வாங்க. யாருமே பிள்ளைகளை பத்தி விளக்கிறது வர உலகத்துல தெரியலையே. நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரியுமோ. என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? கால் விட்டுவாங்க. கோயில்பட்டியா? நான் கும்பகோணத்தை கூப்பிட்டுருக்கேன். இந்தியாவில் இருக்கானா வெளியில இருக்கானா? வெளிநாட்டில் இருக்கான். இன்னும் ஓராண்டு காலங்கள் அவகாசம். புரியுதா? எப்படிங்கிறத நீட்டி வெளியே கொண்டு வந்தா போதுமா? வந்து சேர்க்கிறேன், ஏன் காரணம் அங்க உள்ள சட்டத்தை உங்களுக்கு நான் உண்மையாகித்தார். அவனை குற்றவாளி இல்லைங்கிற நிரபராதியாகித்தார். வெளிநாட்டுக்கு ஆசைப்பட்டு போறது பேசல. வெளிநாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து சட்டத்தில் நகராமல் பார்க்கும்போது முக்கியம். மீளாத துயரத்தை அடைஞ்சிட்டீங்க. எப்படியோ கருப்புத்தாங்க உங்களே வீட்டுக்கார 3:30 பார்த்து பக்கத்துல வா. அரைகுறையான மனசோட போட்டா 3:30 பார்த்து கர்மதாமிக்கு அப்படியா? மன்னார்குடி நாதம் என்னும் கோவிலிலே காலம் நல்லா இருக்குதா? இன்னொரு காலம் இருக்காங்கப்பா. உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். உங்களை கூப்பிட வரக்கூடிய உங்க குலதெய்வம்லாம் வாயை கட்டி கையை கட்டி விட்டாங்க மாதிரி, உங்களுக்கு உதவாத மாதிரி விட்டாங்க. 3 வருஷமாவே விட்டாங்க. நடமாட்டமே விளக்கேற்றினாலும் கூட இருட்டா தெரியும், மந்தலா தெரியும், தவிர பளிச்சுன்னு தெரியாது. அப்படி வெளிநாடு சொந்தமாக பணம் கட்டி நிறைய வேதனையும் நஷ்டத்தையும் நீங்க சொல்லணும். அதனால இப்போ 1, 2, 3, 4, 5, 6 ஆனி பட்டம், ஆனி மாதத்துல ஒரு பட்டம் நடக்கும். யாருக்கு? தர்மசாஸ்தா. அந்த ஆணியில் நடக்கக்கூடிய பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் ஆணி 30க்குள்ள ஒருத்தரை வெளிநாட்டுக்கு போக வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுல இருந்து 3 மாதத்துல இன்னொருவரை போக வைக்கிறதுக்கு வேண்டிய வழி நடக்கும். அதனால சென்றதை சிறப்பாக ஆக்கி கடன்களை நீக்கி நிறைந்த செல்வமோடு வாழ வச்சா போதுங்களா? 2025 உங்களுக்கு நல்ல காலமும் நல்ல வாழ்க்கையும் அமைஞ்ச காலம் வச்சுக்கலாம். மூதேவியை விரட்டியாச்சு, ஸ்ரீதேவியை வர வச்சார். மாந்திரிகத்தால் ஆன பீடை உண்மையை தெரிஞ்ச
மகளை ஐஸ்வர்யமா சாப்பிட்டு போங்க. கர்மதாமிக்கு ஆமா வாமா கால் எடுத்து வரலாம். யார் யார் கலவை கல்வி திணையாக அரசாங்கத்தில் கிடைக்கணும் உத்தரவாயிருக்கு. உங்களுக்கு பிரைவேட் வேணுமா அரசாங்கத்தில் வேணுமாப்பா? என்ன வியாபாரமா அப்படின்னு நினைக்க கூடாது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் முயற்சிகளை செய்து வெற்றி அடைத்து வருகிறார். வேற என்ன வேணும்? பேட்டி தாரேன் செல்வாக்காரு ஓராண்டு கூட எல்லா செல்வம் கவலை இல்லாமல் இருக்க. இதோ இன்னும் 18 நாளில் ஒரு அமௌண்ட் வரும். பணத்தை கட்டி நோட்டீஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அவரை பற்றி இப்போ கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. யாருமா? எனக்கா வேணும்? எந்த பிள்ளைக்காக கூப்பிட? வா பக்கத்துல வா. காதல் வாக்கா வாழ்க்கையில மனக்குழப்பமும் வேதனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனை இருக்கு. என்னமா கல்யாணம் முடிச்சியா? நீ கல்யாணம் முடிச்சியா? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன மனக்குழப்பம் உங்களுக்கு? அதான் இருங்க இன்னொரு காலம் இருப்பாங்க. கால் வலிக்கானே அப்ப நின்றுக்கலாம நீங்க பையனுக்கு என்னமா செய்யணும்? உனக்கு கண்ணை முழுக்கா நான் பார்க்கணும். 8ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்காரு. அதனால உன் பையனுக்கு நட்பார பிரச்சனையும் மனவேதனையும் புரியுதா? அதனால அவனுடைய நட்புல அவனுக்கு மனம் குழப்பம் அடையும். கல்யாணத்துக்கான வாழ்க்கையில் சில கேள்வியான குழப்பங்கள் இருக்கும். அதையெல்லாம் மாற்றக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்ப இன்னைக்கு பங்குனி மாதம் தேதி எத்தனைப்பா தெரியாத? இங்கிலீஷ்ல கேட்டா உடனே சொல்லுவீங்க. இன்னும் 2.25 நாள் இருக்கு. பங்குனி 20ஆம் தேதிக்கு மேல உன் பிள்ளைக்கு நல்ல காலம் வந்துருச்சு. கல்யாணம் வெற்றிகரமா நடக்கும். அவனுக்கு வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எதிர்பார்க்காம அவனுக்கு வெளிநாட்டு ஆசை வரும். அதுவும் நடக்கும். ஐஸ்வர்யமாவே இருப்பான். ஆமா ஆமா சந்தோஷமா இருப்பான். புண்ணியம் அடைஞ்சுப்பான். கேட்டுக்கா மகளே? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உங்க பூர்வீகம் எந்த ஊரு? நொண்டி வீரனார் உங்களுக்கு குறை தெய்வம். காமாட்சி அம்மன் உங்களுக்கு பெண் தெய்வம். பக்கத்துல வாப்பா. உங்களுக்காக நல்லா இருக்கும். ஐயம் வருவான். கர்மதாமிக்கு மாமா கணவன் மனைவி 2 பேரும் வாங்க. தாத்தா அப்படிடா ஜமா முதல்ல துணி எடுத்து நடுச்சு கரெக்ட். என்னதான் கரெக்ட். கால் வந்துட்டோம். சரி. சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. ஹரிகர சோதனே அருள் கருணையப்பா. அடைக்கலம் நீ இன்றி வேறு. கருணை கேட்டியா? போகணுங்களா? என்னடா ஒரு வருஷம் போயிட்டு வாங்க.
ஏன்னா நீ வந்த உடனே எங்களுக்கு ஐயப்ப சாமியுடைய பாட்டு வருது. அந்த பாட்டு வருதுனாலே உனக்கு ஐயப்பனுடைய அருள், ஐயனார் அருள் கிடைக்க போறாரு. இப்போதைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஆமா, ஐயப்பன் பந்தளத்து ராஜாவுக்கு பெத்த பிள்ளையா, எடுத்துழைத்த பிள்ளையா? ஐயப்ப சாமி பந்தளத்து ராஜாவுக்கு பெத்த பிள்ளையா, எடுத்துழைத்த பிள்ளையா? உங்களுக்கு எத்தனை பிள்ளை? உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு ஐயப்ப சாமின்னு பேரு. திருமுடி தாங்கிய தலையூருக்கு ஒண்ணு. உங்களை ரெண்டு பேரும் நான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தேன். அடிக்கடி நீங்க ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு மனவர்த்தங்கள்ல ஒரு தெளிவான விடை கிடைக்காத வேதனை அடைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 6 மாத காலம் நீங்க மன அமைதியா இருக்கணும். உங்களுக்கு நிறையான தொழிலும் வாழ்க்கையும் தெளிவான இருக்கும். இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லாத நேரம் இருக்கு. அதனால மனதை பொறுமையாக இருக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? 3 மாதங்களுக்கு இந்த கால அவகாசம் இருக்கு. அந்த கேள்விக்கு விடையே இல்லை. இது என்ன மாதம்? சித்திரை, வைகாசி, ஆனி. புரியுதா? வருமானம் வரும் வெளியில உருவாக்கிட்டாரு. நான் சொன்ன அர்த்தம் இருக்கும். நீங்க அப்படி போனீங்கன்னா 2 உடனே திரும்பி இங்க வந்துருக்கீங்க. புரியுதா? 3 மாதம் பொறுமையாக இருக்கலாம். மனக்குழப்பம் நல்ல வாக்கு கொடுக்கலையே அப்படின்னு நீ வருத்தப்படாத. உன் இஷ்டத்துக்கு என்ன நினைக்காத, என் இஷ்டத்தை நிறைவேறு. நிம்மதியாரு ஜனனமாகும். கட்டி உண்டு புண்ணியமடைய சாப்பிட்டு சர்வதாமிக்கு தான் பெற்ற பெண் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காக்க வந்தது யாருமா? பாக்கா அவன பொம்பளை பிள்ளை இருக்காக்கா? எங்க இருக்கா? யாரா வந்தீங்க? பொண்ணுங்க இருக்கு. அவளை பத்தி கேட்க வந்திருக்கியா? என்ன கேட்க போறப்ப அவளுக்கு? அவளுக்கு தான் சொல்லி முடிச்சு. நீ என்ன கேட்க? என்ன பிள்ளையா? சேர்ந்து வந்திருந்தா ஒரே வாரத்தில் ஏமா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று பகவான் விரும்பாம அந்த கல்யாணம் நடந்திருக்காரு. புரியுதா? இந்த வாழ்க்கையை நல்லா இருப்பதும் நல்லா இல்லாம இருப்பதுக்கும் ஆண்டவன் தான் காரணமா இருப்பாரு தவிர நீ ஒருவருக்கும் காரணம். அதனால உன் பிள்ளைய கண்குளியில வாழ வைக்கணும். உன் முன்னாடியே சாமி உத்தரவு கொடுத்துருக்கு. இன்னும் 3 மாதம் நீ பொறுமையாக இருந்தால் உன் எண்ணம் நிறைவேறும். ஆனந்தமாக இவர்களை நீ வழி அனுப்பி வைப்பார். காரணம் இப்பொழுதே நீங்க தவறிங்கிற ஐயப்ப சாமிக்கு இந்த வருஷம் நாங்கள் நெய்ய விஜயத்துக்கு நெய் தானம்னு சொல்லி 101 ரூபாய் எடுத்து ஒரு துணியில கட்டி வீட்டில் வச்சுக்கலாம். அதற்கு பிறகு ஆம்பளை பையன் பிறப்பான், ஐயப்பான்னு பிறகு சுவாமியே புண்ணியம் விளைவாய்மாறு ஆனந்தம் வயிறாக சாப்பிட்டு போ. அடுத்தும் தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்த மக்கள் பெண்ணடியாள். பெண்ணடியாள் யாருமா? நீ யாரா வந்திருக்கீங்க? வருத்துங்க வருத்தப்பா நான் ஒரு குழந்தை ஒருவர் தண்ணி வருது அபிஷேகத்துக்கு பிள்ளைய கையில வாங்க. மனதை ஒருநிலைப்படுத்துமா? நீ மட்டும் நீங்க
அவன் வெளிநாட்டுல வட மாநிலத்துல இருக்கான். புரியுதா? வட மாநிலம்னா எங்க இருக்குது? நார்த் இந்தியாவில். ஆனா அவன் வந்து உன்னைய சேர்வானான்னு கேட்டேன். அவன் வேற ஒரு திசையில தன்னுடைய வாழ்க்கையும் மனதையும் வச்சிருக்கான். அவனை நீ நம்ப வேண்டாம் அப்படின்னு உத்தரவு. புரியுதா? அதுக்காக வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? எப்படியாவது அவனை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? வீட்டுக்கு பார்ப்போம். உனக்கு உன் வீட்டுக்காரர் வேணுமா? அப்ப நீங்க ரெண்டும் தனியே போயிருங்க, நீ மட்டும் உட்காந்து. நீங்க இங்க உட்காருங்கன்னு கேட்கணும். நீ காலில் விட்டுவாமா? உட்காரலாம். சனி பகவான்கிட்ட நான் உத்தரவு கேட்டேன். 6 மாத கால அவகாசத்துக்குள்ள உன்னையும் உன் பிள்ளையும் வந்து அதை நான் பார்க்க வைக்கிறேன். அதுக்கிடையில உனக்கு தொலைபேசி மூலமாக உனக்கு தொடர்பு கொள்ளவும் வைக்கிறேன். உன் பிள்ளைக்கு பணம் அனுப்பவும் வைக்கிறேன். உணவு பஞ்சம் இல்லாமல் உறைவிடத்தோடு புண்ணியமா வாழ வச்சார். செம்மையாக இருப்பாய். உனக்கு வருமானத்துக்கு ஒரு சிறிய பணி கிடைக்கும். அதில் நீ உயர்ந்தோங்கி இருப்பாய். கவலைப்படாத. என்னை 3 முறை வந்து தண்டிப்பார். குழந்தைய கொண்டாங்க. கவலைப்படக்கூடாது. தைரியமா இருக்கலாம். என்னடா அது யார் விடுறாங்க? தாத்தாவாது உட்காருங்க. ஒரே குடும்பத்தில் ஓயாம ஒன்று குழப்பக்கூடாது. உட்காராங்க உட்காரு. கருதாமி. ஆமா அப்படியா? யாரு கேட்டுப்பாரு. நகைகள் சம்பந்தமாக தங்க நகைகள் கையை விட்டு போயிருக்கு. அது மீளுமா மீளாதான குழப்பம் யாருக்குப்பா? காரணம் நல்ல காரணம். சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு, அது இருப்பவர் வீடு. நகையை யாரு? நீ அடமான வச்சா? உன் முன்னாடி அடமான வச்சா? அவளுக்கு தெரியுமா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? எந்த சரி போயிட்டா. உன்னைய கொஞ்சம் நான் தோண்ட வேண்டிய இருக்காதான் கேட்டேன். வேற மகனே, 1.25 ஆண்டுகள் 1.5 வருடம் உனக்கு நேரம் தெரியலாம இருக்கும். நீ தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சதும் பொருள் வாங்க நினைச்சதும் மகா குற்றம் தான். ஆனா இப்போ இந்த நிலையிலிருந்து மாற்றம் வரக்கூடிய நல்ல நேரத்தை உருவாக்கியாச்சு. சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு பிறகு உன்னுடைய கடன்கள் தீரும். புதிய தொழில் அமையும். அந்த தொழில எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் நான் சொல்லுறேன். வேற இடத்துக்கு சொல்றேன்னா அதே மாதிரி உன்னுடைய வருமானங்களை சரியாக பொன்னாடியில கொடுத்து வாங்கலாம். அப்பதான் வீட்டுக்குள்ள மன அமைதி கிடைக்கும். தொழிலே நல்லா சந்தோஷம். கருதாமிக்கு திருப்பூர் எல்லை. திருப்பூர் திருப்பூர் நீ மட்டும்தான் வந்திருக்கியா? திருப்பூர்ல இருந்து நீ என்ன முதலிடம் பேசவடா? பக்தரோட பக்தியா வந்து நெல்லுமா? பக்தரோட பக்தரா வந்து நெல்லு. யாருக்குமே கருத்துக்குரியாட்டி கிடையாது. ஆனந்தமா வந்து நிற்கணும். கூப்பிட்டா வந்து கேட்டுட்டு அமைதியா சந்தோஷமா உட்காந்துக்கணும். உண்மையா இல்லையா? கருதாமி ஐயா
கல்யாணம் முடித்த பின்னும் என் வாழ்க்கையில் ஒரு சில மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு. அதுக்கு எனக்கு தெளிவு வேணும்னு கேட்டு வந்தது யார்? நான் சொல்றதை நல்லா புரிஞ்சு வரணும். யார் வரா? திருமணத்துக்கு யாருமா? 4 வருஷமா பொறுமை இருக்காது. இந்த மண்டை நிறைய அனுபவிக்க 4 வருஷம் உன் பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். தாயணைத்தால் தந்தை அணைப்பார். எப்படி? தாயடித்தால் தந்தை அணைப்பார், தந்தை அடித்தால் தாய் அணைப்பார். தாயும் தந்தையாகிய இறைவனே நீ அடித்தால் உலகில் யார் அணைப்பார்? அது மாதிரி அந்த வீட்டுல உன் பிள்ளைக்கு பொறுப்பெடுத்துக் கொண்ட பெரியவங்களே பக்குவப்படலை. அதனால இந்த வாழ்க்கையில பிரிவு வந்து விடுவோங்கிற ஒரு மனக்குழப்பமும் மனவேதனையும் துயரமும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதுல எந்த பிரிவும் வராம பிள்ளைகளை ஆனந்தமா வாழ வச்சுட்டா போதுமா? வேற என்ன வேணும்? ஒரே ஒரு சான்று வரணும். 90 நாள் அவகாசத்துல வர வச்சு பிழை இல்லாம வாழ வைக்க. அதான் வர வைக்கவும் கேட்டு குட்டிகளுக்கு புரியுது தானே உங்க வாழ்க்கையெல்லாம். கர்மசாமிக்கு ஐயா நீ சொன்னது மாதிரி எனக்கு என்ன சந்தோஷமா நடந்துருச்சு கர்மசாமி அப்படின்னு எனக்கு நன்றி சொல்ல ஒருத்தன் வந்திருக்கான். என்னடா நடந்துருச்சு உனக்கு?